குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஷெல்லியினுடைய ஆடனைஸில் 6வது வீடியோ. ஏற்கனவே 5 வீடியோ, ஒரு வீடியோவுக்கு 7 ஸ்டான்ஸா 35 ஸ்டான்ஸாஸ் ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது 6வது வீடியோ. இதில் 36லிருந்து 42 வரையிலும் உள்ள ஸ்டான்ஸாஸ் 7 ஸ்டான்ஸா நம்ம பார்த்துருவோம். அடுத்தது ஒரு 7 ஸ்டான்ஸா, கடைசியாக ஒரு 6 ஸ்டான்ஸா. இன்னும் 2 வீடியோ போட்டால் இந்த ஆடனைஸ் கம்ப்ளீட்டாக முடியும். நவ் வி சி ஸ்டான்ஸா 36. அவர் ஆடனைஸ் ஹேஸ் ட்ரங்க் பாய்சன். நம்முடைய ஆடனைஸ் என்பது இந்த இடத்துல கிட்ஸ் இல்லையா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய ஆடனைஸ் ஹேஸ் ட்ரங்க் பாய்சன். அவன் விஷத்தை அருந்திவிட்டான். அவன் விஷத்தை அருந்திவிட்டான் என்பதை விட அவனுக்கு விஷம் கொடுக்கப்பட்டு விட்டது. த குவார்டர்லி ரிவ்யூ என்கின்ற மேகசின் இவனுடைய என்டிமியான் என்கின்ற கவிதையை மிகவும் மோசமாக விமர்சித்திருந்தது. அதனால அவன் மனமுடைந்து போய்விட்டான். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவனுக்கு விஷம் கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் விஷம் அருந்தி விட்டான். அவர் ஆடனைஸ் ஹேஸ் ட்ரங்க் பாய்சன். ஓ வாட் டெஃப். டெஃப் என்றால் செவிடான காதுகளை உடையவன். யார் இந்த செவிடான காதுகளை உடையவன்? த கிரிட்டிக் ஆர் த கிரிட்டிக் ஆஃப் தி குவார்டர்லி ரிவ்யூ மேகசின். த குவார்டர்லி ரிவ்யூ என்கின்ற அந்த காலாண்டுக்கு ஒரு முறை வருகின்ற பத்திரிகையின் அந்த விமர்சகன், அவன் காது டெஃப். என்ன அருமையாக அந்த என்டிமியான் ரொம்ப அருமையான மியூசிக்கல் இது உடையது. அப்போது அந்த என்டிமியானுடைய இசையை ரசிக்கின்ற ஆற்றல் அற்றவன் இவன். அதனால தான் அவன் டெஃப். வாட் டெஃப் அண்ட் வைப்பரஸ். வைப்பர் என்று சொன்னால் கட்டுவிரியன், அதாவது விஷமுள்ள பாம்பு, வைப்பர் இல்லையா. அந்த வைப்பரஸ் மர்டர், அந்த விஷத்தன்மை உடைய கொடூரமான கொலைகாரன், மர்டரர். அதனால தான் அந்த வைப்பரஸ்ன்னு இங்கே வந்ததுனால தான் முன்னாடி அந்த பாய்சன் இங்கே வைப்பரஸ். அப்போது அந்த விஷத்தை, அந்த கீட்ஸுக்கு விஷத்தை அளித்த அந்த வைப்பரஸ் மர்டரர், அவனுடைய காது டெஃப். வாட் டெஃப் அண்ட் வைப்பரஸ் மர்டரர் குட் கிரவுன். நேரம் கீட்ஸ் உயிருடன் இருந்திருந்தால் இந்த கவிதை உலகின் முடிசூடா மன்னனாக திகழ வேண்டியவன் அவன். குட் கிரவுன் லைஃப்ஸ் ஏர்லி கப். அவன் வாழ்க்கையில், அதாவது பின்காலத்தில் பெரிய முடிசூட்ட போகின்ற அவனுடைய தொடக்க காலம். இப்போ என்டிமியான் என்பது அவருடைய தொடக்க கால கவிதை. அப்போதான் கவிதை எழுதிட்டு வரான். அப்போ தான் நிறைய கவிதை எழுதி வர்றாரு. ரொம்ப ஒரு ப்ராமினன்ட் போயட். எதிர்காலத்தில் மிகப்பெரிய கவிஞன் ஆய்விடுவான் என்று எல்லோராலும் கொண்டாடப்படக்கூடிய கவிஞன் அவன். ஸோ லைஃப்ஸ் ஏர்லி கப் வித் சச் எ டிராஃப்ட் ஆஃப் எ டிராஃப்ட்னா ஒரு மடக்கு தண்ணி, ஒரு மடக்கு குடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் எ டிராஃப்ட் ஆஃப் ஓ என்றால் பெயின். ஸோ இட் இஸ் அ ட்ரிங்க் விச் லீட் டு பெயின். வலிக்கும் வேதனையை உருவாக்கக்கூடிய ஒரு மடக்கு. அந்த ஒரு மிடரு என்று தமிழில் சொல்லுவோம். தமிழில் ஒரு கலோக்கியல் தமிழில் ஒரு மடக்கு அப்படின்னு சொல்லுவோம். எ டிராஃப்ட் ஆஃப் அந்த விஷம், அந்த விஷத்தை ஒரு டிராஃப்டை அருந்தி செத்து போயிட்டான். என்ன விஷம்? இந்த விமர்சனம் என்கின்ற ஒரு கொடூரமான விஷத்தை அந்த குவார்டர்லி ரிவ்யூ என்கின்ற டெஃப், கீட்ஸினுடைய கவிதையின் இசையை ரசிக்க தெரியாத அவன் ஒரு வைப்பரஸ் மர்டரர், ஒரு பாம்பினை போல் கொடூரமான கொலைகாரனாகிய அவன் அருந்திய அந்த விஷத்தை ஒரு மிடரு அருந்திவிட்டு அவன் இறந்து போய்விட்டான். த நேம்லெஸ் வேர்ம். சரி, கீட்ஸினுடைய பேரு தெரியும். ஆனால் அந்த குவார்டர்லி ரிவ்யூ என்ற பத்திரிகையில் எழுதின அந்த எழுதினான் அந்த கட்டுரை, அந்த விமர்சன கட்டுரை, அவன் பேர் தெரியுமா? நேம்லெஸ். ஸோ அவன் ஒரு நேம்லெஸ், ஒரு பெயரற்ற ஒரு அற்பமான புழு அவன். த நேம்லெஸ் worm would now itself disown. The critic of the quarterly review
The critic is nameless. His name is unknown to anybody. யாருக்கும் அவன் பேரே தெரியாது. அந்த பத்திரிகையே தெரியும். இப்போ நீங்கள் ஒரு குமுதம் பத்திரிகையில் ஒரு கட்டுரை படிக்கிறீங்க, அது எழுதின ஒரு புகழ்வாய்ந்த கவியை ஒரு கதை எழுதினவனாக்க இவர்னு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். எத்தனையோ கட்டுரைகள் வருது, அந்த கட்டுரை எழுதினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கோம், அந்த பேருக்கு உரியவன் யாருன்னே நமக்கு தெரியாது, அந்த பத்திரிகை தான் நமக்கு தெரியும். அது மாதிரி இந்த குவார்ட்டர்லி ரிவ்யூ என்ற பத்திரிகையில் நேம்லெஸ், ஒரு எந்த பேருமே இல்லாத ஒருத்தன், த நேம்லெஸ் வேர்ம், ஒரு அற்ப புழுவை போன்றவன், would now itself disown. இப்போ அவன் அதை எழுதுனதுனால தான் அவன் பேர். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த எழுதுனதுனால தான், இவனை பற்றி அவதூறாக பேசினதுனால தான் இது தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதுவும் தெரியாமல் போயிடும். ஸோ disown. He felt yet could escape the magic turn. If felt, கீட்ஸினுடைய கவிதைகளை அவன் நன்றாக உணர்ந்திருந்தால், yet could escape the magic tone. அந்த கவிதைகளினுடைய வரிகள் ஒரு மேஜிக் டோன், அப்படியே கேட்குறவங்களுடைய உள்ளத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை வாய்ந்த அந்த டோனை அவன் உணர்ந்திருந்தான்னா இது செஞ்சிருக்க மாட்டான். அவன் உணரலை. ஹூஸ் ப்ரில்யூட், ஹூஸ் என்பது அந்த கீட்ஸ் எழுதின அந்த கவிதை. எந்த கவிதை? எண்டிமியான், END, எண்ட் YMION, இந்த எண்டிமியான் என்கின்ற அந்த கவிதை. அந்த கவிதையினுடைய இசை, அந்த மேஜிக் டோனை அப்படியே கேட்டாவே அது ஒரு மந்திரம் மாதிரி, அப்படியே நம்ம உள்ளத்தை வந்து திருவாசகத்துக்கு உருகார் ஒரு மாசத்துக்கும் உருகார்னு சொல்லுவான். அது மாதிரி எண்டிமியானுடைய அந்த இசையில் அவன் மூழ்கி இருந்திருந்தான்னா இப்படி செஞ்சிருக்க மாட்டான். அவன் செஞ்சிட்டான். அப்படி செஞ்சதுனால அவன் தன்னுடைய பெயரையே துளைத்து விட்டான். ஹூஸ் ப்ரில்யூட், அந்த எண்டிமியான் என்பது பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய கவிஞன் வருகின்றான் என்பதற்கு ப்ரில்யூடு, முன்னோட்டமாக. ப்ரில்யூடுனா முன்னுரை, முன்னோட்டம். பின்னாடி யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, பிற்காலத்தில் கீட்ஸ் என்பவன் மாபெரும் கவிஞனாகிறான், ஆகப் போகிறான் என்பதற்கு ஒரு கட்டியம் கூறுகின்ற வகையில் அமைந்த அந்த முன்னோடியாக இருந்த அந்த கவிதை எண்டிமியான் ஹெல்ட் ஆல் envy, எல்லோருடைய பொறாமை. எண்டிமியானை படிச்சுட்டு மற்ற கவிஞர்கள்லாம் பொறாமைப்படுறான். எங்கள் அப்பா நான் எண்டிமியான் கவிதை இப்படி எழுதியிருக்காரு, பெரிய ஆளாயிடுவான்டா கீட்ஸு அப்படின்னு கீட்ஸ் மேலே ஒரு பொறாமையை உண்டாக்கின கவிதை. மற்ற எழுத்தாளர்களுக்கு, மற்ற கவிஞர்களுக்கு பொறாமையை உண்டாக்கிய கவிதை ஹேட். இப்போ இப்படி ஒரு சிறப்பான ஒரு கவிதை எழுதுனா மற்றவனுக்கு அது வெறுப்பு தானே வரும். அப்படி வெறுப்பை சம்பாதித்து கொடுத்த அண்ட்ராங். நீங்கள் ஒன்று வெறுத்துட்டிங்கன்னா அதில் சின்ன சின்ன குறை இருந்தாலும் அதை ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி எல்லோருடைய பலருடைய பொறாமை, வெறுப்பு, தவறினை சுட்டி காட்டுகின்றது. எல்லாத்தையும் செய்யக்கூடிய முன்னோடியாக இருந்த கவிதை அந்த எண்டிமியான் என்ற கவிதை. பட் வாட் வாஸ் ஹவுலிங் இன் ஒன் பிரஸ்ட் அலோன். ஒன் பிரஸ்ட், ஒருவனுடைய மனம், மார்பு. பிரஸ்ட்னா மார்பு. மார்பு அப்படிங்கிறது அவனுடைய மனசு. ஒருத்த மனசில் மாத்திரம் ஹவுலிங், அது ஊழையிட்டுக்கிட்டே இருக்கு. ரொம்ப பேர் படித்தாங்க பொறாமப்படுறது. நான் எத்தனையோ தடவை ஜெயகாந்தன் எழுதின அவருடைய கதைகளினுடைய முன்னுரைகளை படிச்சுட்டு நான் உண்மையிலேயே அவர் மேலே நான் பொறாமப்படும். எப்படா அப்படிலாம் எழுதினான் சே விளையாட்டுக்கு இல்லை. நீங்கள் ஜெயகாந்தன் புத்தகத்தை கதை புத்தகத்தை படிக்கிறோம் இல்லையோ, அந்த புத்தகத்துக்கு எல்லா புத்தகத்தும் ஒரு முன்னுரை இருக்கும். முன்னுரை இல்லாத புத்தகமே கிடையாது. எப்படி பெர்னார்ட் ஷா எழுதின நாடகங்கள் எத்தனை பக்கமோ அதற்கு ஈக்குவலாக அவருடைய முன்னுரையே இருக்கும், புள்ளியூட்டு இருக்கும், அவருடைய ப்ரிஃபேசஸ் இருக்கும், முன்னுரை. நீங்கள் அவருடைய நாடகங்கள் 1000 பக்கம் இருக்குது அப்படின்னாக்கா முன்னுரை 800 பக்கம் இருக்கும். அந்த அளவுக்கு முன்னுரை ப்ரிஃபேஸ் எழுதுவார் பெர்னார்ட் ஷா. அது மாதிரி ஜெயகாந்தன் அவருடைய எல்லா கதைகளுக்கும் முன்னுரை எழுதியிருப்பார். நீங்கள் அந்த முன்னுரை படிச்சிங்கன்னு வச்சுங்க, நான் பல தடவை இப்படி கூட ஒருத்தனால சிந்திக்க முடியுமா, யோசிக்க முடியுமா, ஏன்னா அப்படி எழுதியிருக்கான் என்று அப்படி பொறாமப்பட்டான். வேணாம் பொறாமைனா ஒரு பிரியத்தில் படுற பொறாமை, என்னடா அப்படி எழுதிட்டான் சே அப்படின்னு. அது மாதிரி பலருடைய பொறாமை, அந்த பொறாமைப்படுறவனுக்கு வெறுப்பு வரும்.
இப்போ நாமளும் ஒரு இதாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படி எழுதிட்டாச்சு அவனுக்கு மாத்திரம் அவ்வளோ புகழ் கிடைக்குதுன்னு ஒரு வெறுப்பு வரும், ஒரு பொறாமை, ஒரு சின்ன சின்ன ஆமாம் இவ்வளோ பேசுகிறான் இந்த இடத்துல எப்படி பண்ணான் அப்படின்னு ஏதாவது சும்மானாலும் ஒரு பண்ணுவான். அதெல்லாம் நடந்துச்சு. பட் வாட் வாஸ் ஹவுலிங், ஆனால் ஒருத்த மனசில் மாத்திரம் மற்றவனா சும்மா பொறாமப்படுவான், ஒரு வெறுப்பு சும்மா வரைக்கும் ஒரு சின்ன குறை சொல்லிக்கிட்டு இருப்பான், ஆனாலும் உள் மனதுக்குள்ளே அதை ரசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒருத்த மனசில் மாத்திரம் தாங்க அந்த வெறுப்பு உள்ளத்துக்குள்ளே ஹவுலிங்னா ஊழ விடுது, அடங்கலை. அதனால தான் அவன் அந்த பத்திரிக்கையில் அவ்வளோ மோசமாக அவரை பற்றி எழுதிட்டான். பட் வாட் வாஸ் ஹவுலிங் இன் ஒன் பிரஸ்ட் அலோன், silent with the expectation of the song whose master's hand is hold. ஒருத்த மனசுல தான் அந்த ஹவுலிங் அப்படியே ஒரு ஒரு ஊழையிட்டுக்கிட்டு இருக்க அந்த வெறுப்பு எரிச்சல். அதில் தான் அந்த கவிதை எழுதிட்டான். மற்றவங்களெல்லாம் அந்த எண்டிமியானம் படிச்சுட்டு சைலண்ட் அமைதியாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்டவன்கிட்ட இருந்து மிகப்பெரிய கவிதைகள் வரப்போகிறது என்று மற்றவர்களெல்லாம் சைலன்ஸாக வித் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்குறாங்க. சே ஒரு நல்ல கதை வருது, ஒரு ஆசிரியர் எழுதியிருக்காரு, சே இவ்வளோ பெரிய கதை எழுதியிருக்கான், அடுத்தவன் என்ன எழுத போகிறான். ஒரு நல்ல ஒரு வெற்றிமாறன், ஒரு நல்ல சினிமா டைரக்டர், அவருடைய சினிமா ஒன்று வந்துடுது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, இன்னொன்று வருது ரொம்ப பிரமாதமாக இருக்குது, மூணாவது வருது ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நாலாவது எப்படாவது வரும், ஐயோ ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி எடுக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம எதிர்பார்ப்போம், எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து வரப்போகுது, எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, ஐயோ வந்துருச்சு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ஸோ மற்றவன்லாம் எதிர்பார்க்குறான். எண்டிமையான படிச்சுட்டு இதை விட பிரமாதமாக கிட்ஸ் எழுத போறாருன்னு அமைதியாக எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சைலண்ட் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த சாங் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒருத்தன் உள்ளத்தில் மாத்திரம்தான் ஒரு விதமான ஹவுலிங், ஒரு வெறுப்பு என்பது அவன் உள்ளத்துக்குள்ளதான் கூச்சலிட்டு கொண்டு இருந்தது. அதெல்லாம் அவன் எழுதிவிட்டான். அவன் அப்படி எழுதுனதுனால மற்றவங்களாம் எதிர்பார்த்தாங்க, அவன் அப்படி எழுதிட்டான். அதனால ஹூஸ் மாஸ்டர்ஸ் ஹேண்ட், அந்த எண்டிமியான் கவிதையை எழுதின அந்த மாஸ்டர் எஜமானன் கிட்ஸ், அவனுடைய கைகள் இஸ் கோல்டு. ஒருத்தன் அந்த ஹவுலிங் மைண்டு வச்சுருந்தான் பாருங்க, அவன் எழுதின கிரிட்டிசிசத்தில் இவன் அப்படியே அவனுடைய இறந்து போய் அவனுடைய கரங்கள் சில்லிட்டு போய்விட்டன. whose silver lyre unstrung, அவனுடைய வெள்ளியினாலான லயர்னா இசைக்கும் கருவி, அதாவது நரம்பு கருவி. இசைக்கின்ற கருவிகளில் ரெண்டு இருக்கு, ஒன்று தோல் கருவி, இன்னொன்று நரம்பு கருவி. இது நரம்பினால் இயற்றப்படுகிறது. இந்த வீணை, அப்புறம் வயலின், யாழ், இதெல்லாம் இந்த இசை சேர்ந்தது. அந்த லயரில் இருக்கிற அந்த சில்வருங்கிற அந்த கம்பியை சொல்லுவோம். வெள்ளியினாலான கம்பி கிடையாது, அது ஒரு கம்பி, அதான் சில்வருங்கிறான். சில்வர் லயர் அன்ஸ்ட்ரங். ஸ்ட்ரங் என்றால் இப்படி தட்டுறது, அந்த கருவிகளில் இப்படி தட்டினா தான் ஒளி உண்டாகும். ஆனால் கீட்ஸ் என்பவன் இறந்து போய்விட்டான். அவனுடைய வெள்ளி மாதிரி இருக்கக்கூடிய கம்பியை ஒலித்து நம்மால் ஒளி எழுப்ப இயலவில்லை என்றால் அவன் இறந்து போயிட்டான், அவன்கிட்ட கவிதைகள் வரவில்லை. ஸோ திஸ் இஸ் ஸ்டான்ஸா 36. Now stanza 37. Live thou. Thou என்றால் you live, நீ வாழ்ந்துட்டு போ. இந்த இடத்துல thou என்பது அந்த கிரிட்டிக்கை குறிக்கிறது. நீ வாழ்ந்துட்டு போய்யா, உன்னால் ஒருத்தன் செத்து போயிட்டான், நீ உயிரோடு இருக்க. you live whose infamy, fame அதுக்கு ஆப்போசிட், infamy notoriety. ஒருத்தன் ரொம்ப ஃபேமஸாக இருப்பான், இன்னொருத்தன் நொட்டோரியஸாக இருப்பான். தெருவில் அந்த ரவுடியாக இருக்கிறவன் நொட்டோரியஸ், அவனை எல்லாருக்கும் தெரியும், நொட்டோரியஸ். அது மாதிரி கீட்ஸை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதே சமயத்தில் கீட்ஸை இந்த நிலைக்கு ஆளாக்கின அந்த கிரிட்டிக் அவனையும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம குவார்டர்லி ரிவ்யூ என்ற பத்திரிகையை, அந்த பத்திரிகையில் எழுதுன அந்த கிரிட்டிக்கை பற்றி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அவனுக்கு அது ஒரு ஃபேம் கிடையாது, இட் இஸ் இன்ஃபேம். whose infamy is not your fame, அது உன்னுடைய ஃபேம் இல்லை. நீ கீட்ஸை எழுதி கீட்ஸ் இறந்து போனதுனால ஒன்றா எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ தட் இட் இஸ் நாட் கால்டு ஃபேம், அது புகழ் இல்லை. யூ லீவ், நீ வாழ்ந்துட்டு போயிடுவ, உன்னுடைய பேர் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது ஃபேம் இல்லை, இட் இஸ் நொட்டோரிட்டி. அது நொட்டோரிட்டி, ஷேம், அவமானத்திற்குரியது.
whose infamy is not your fame. Live, நீ வாழ்ந்துட்டு போ. Fear no heavier chastisement. Chastisement என்றால் punishment. வாழ்ந்துட்டு போ. Fear no fear, don't fear, நீ பயப்படாத. Heavier chastisement, நமக்கு ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் வரப்போகிறது என்று நீ பயப்படாதே. நீ எழுதிட்ட, கிட் செத்து போயிட்டான். அப்போது எல்லாரும் வந்து, இப்போ என்னால் ஒருத்தன் வந்து செத்து போயிட்டான், அந்த செத்து போனவனுடைய சார்ந்தவர்கள் என்னை விடுவாங்கள, அவ எனக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அது மாதிரி நீ கிட்ஸை கொண்டுட்ட, அதனால ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் உனக்கு இந்த உலகத்தில் எங்களால் வந்துரும்னு நினைக்காத. ஷெல்லி இந்த இடத்துல தன்னை சொல்லுகிறார். நான் உன்னை இந்த கவிதையில் இப்படி எழுதுறேன், அவ்வளோதான், விட்டுருவேன். டோன்ட் ஃபியர் ஓவர் ஹெவி பனிஷ்மெண்ட். லிவ், ஃபியர் நோ ஹெவியர் சாஸ்டைஸ்மெண்ட் ஃப்ரம் மீ. என்னிடமிருந்து உனக்கு ஒரு கடுமையான தண்டனை வந்துவிடும் என்று நீ பயப்படாதே. அவ்வளோதான், இந்த கவிதையில் உன்னை திட்டுறேன், விட்டுரும், அவ்வளோதான். அப்போது யூ noteless blot on a remembered name. You noteless blot. noteless என்றால் குறிப்பிட தகுந்தவன் இல்லை. noteless blot, blotனா கரைன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிடத்தக்கது இல்லாம ஒரு blot on a remembered name. remembered name, எல்லோராலும் ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடிய பெயர் கிட்ஸ். அந்த கிட்ஸை பற்றி நீ எழுதுனதுனால ஒரு பிளாட், நீ ஒரு கரை, அவ்வளோதான். மற்றபடி அவன் பெரிய ஆள் கிட்ஸ், நீ அவனை பற்றி எழுதி ஒரு அற்பமான கரை படிந்த ஆள் நீ. யூ noteless blot on a remembered name, but be yourself. Live by yourself. நீ வாழ்ந்துட்டு போ. Be thyself, live by thyself and know thyself to be. ஆனால் நீ உன்னை தெரிந்து கொள். You know yourself. நீ உன்னையே தெரிஞ்சுக்க. நீ யாரு? நீ வாழ்ந்துட்டு போய்யா. ஆனால் நீ யாரு? You know yourself. நீ யாரு? முன்னாடியே சொல்லிட்டான். பாய்சன், வைப்பரஸ் மர்டரர். நீ ஒரு ஸ்னேக், நீ ஒரு பாம்பு, விஷம் கக்குகின்ற பாம்பு. நீ வாழ்ந்துட்டு போ. ஆனால் நீ உன்னை தெரிஞ்சிக்க, நீ ஒரு விஷம் கக்குகின்ற பாம்பு. Know yourself to be. Know yourself to be. நீ யாருங்கிறத தெரிஞ்சிக்க. யாரு? A snake. You remember yourself to be a snake. And ever at thy season be thou free to spill the venom when your fangs overflow. ஸோ அது ஏன் டு பி அதோட நிறுத்திட்டான். டு பி எ ஸ்னேக். நீ ஒரு பாம்புங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்க. பாம்பு என்ன பண்ணும்? அண்ட் அவர் எப்பொழுதுமே அட் தை சீசன், ஓ சீசன், இந்த குவார்டர்லி ரிவ்யூ என்ற பத்திரிகையில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீ பட் பி தவ் ஃப்ரீ டு ஸ்பில். ஸ்பில்னா சிந்துறது, உமிழ்வது. எதை? வெனாம், பாம்பு, விஷம். அந்த விஷத்தை பாம்பு என்ன பண்ணுனாக்க அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். அதனுடைய இந்த விஷ பையில் வந்து அந்த விஷம் சேர்ந்துக்கிட்டே வரும். எப்பயாவது ஒரு யாரையாவது கடிச்சா இந்த விஷப்பையில் இருக்கக்கூடிய விஷமானது அந்த பற்களின் வழியாக யாரை கடிக்குதோ அவங்க மேலே அது இன்ஜெக்ட் பண்ணப்படுது. அப்படி 3 மாசமா விஷத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்க. அப்புறம் அந்த பத்திரிக்கையில் நீ என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு எழுதி எவனையாவது போட்டு கடிப்ப, எவனையாவது கடிப்ப. அப்படி தான் நீ கீட்ஸை கடிச்சு நீ கொண்டு விட்ட அப்படின்னு சொல்லலாம். And ever at your season be thou free to spill the venom when your fangs overflow. Fang என்றால் அந்த பாம்பில் இருக்கக்கூடிய அந்த விஷப்பற்கள். அந்த விஷப்பற்களில் விஷமானது அந்த விஷப்பையில் நிரம்பி ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அந்த பற்களின் மூலமாக யாரையாவது நீ கடிப்ப. 3 மாதத்துக்கு ஒரு சீசன் வந்துருச்சுன்னா அப்படின்னா யாரை பற்றியாவது நீ எழுதுவ, கடிப்ப. ரிமோர்ஸ் and self-contempt shall cling to you. உன்னை எப்பொழுதும் எது பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கும்? ரிமோர்ஸ். ரிமோர்ஸ்னா ரிப்பன்டன்ஸ். நீ எப்பொழுதும் வருந்தி கொண்டிருப்பாய். கீட்ஸினுடைய கவிதைகளை உலகமெல்லாம் கொண்டாடும் போது, இப்படிப்பட்ட ஒருவனை பற்றி நான் இவ்வளவு அவதூறாக நான் பேசிவிட்டேனே, எழுதிவிட்டேனே என்று ரிப்பெண்ட், நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய். அதான் ரிமோர்ஸ், ரிப்பென்டன்ஸ் அண்ட் செல்ஃப் கண்டெம்ட். செல்ஃப் கண்டெம்ட் தன்னைத்தானே அலட்சியப்படுத்துகிறது.
நம்மை நாமே திட்டிக்கிறது. நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படிலாம் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. தட் இஸ் கால்டு செல்ஃப் கண்டெம்ட். செல்ஃப் கண்டெம்ட் தன்னைத்தானே அலட்சியப்படுத்திக் கொள்வது, தன்னைத்தானே திட்டிக் கொள்வது, தன்னைத்தானே செல்ஃப் சென்சியூர் சுயமாக தன்னை திட்டிக் கொள்வது, வேதனைப்படுவது. இதுதான் உன்னை பிடிச்சி இனிமேல் வாழ்க்கை பூரா தொங்கும். இப்படியெல்லாம் நான் செஞ்சுட்டேனே, இப்படி நான் செஞ்சுருக்கக்கூடாது, கிட்ஸ் எவ்வளோ பெரிய ஆள் செத்து போயிட்டான், அதுக்கு நான் தானே. இப்போ நம்மளால் யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டோம், ஐயோ அவங்க இறந்து போனதுக்கு நான் தானே காரணம் என்று நாம் சாகிற வரைக்கும் அந்த எண்ணம் நம்ம உள்ளத்துக்குள்ளேருந்து நம்மை வருத்தப்படுத்தி கொண்டே இருக்கோம். அது ஒன்றை படுத்தும். ரிப்பென்டன்ஸ் அண்ட் செல்ஃப் கண்டெம்ட் ஷால் கிளிங் டு யூ. ஹார்ட் ஷேம் ஷால் பேர்ன் அப்பான் யுவர் சீக்ரெட் ப்ரோ. சீக்ரெட் ப்ரோனா நெற்றி, உன்னுடைய ரகசிய நெற்றி. ரகசிய நெற்றினாக்கா என்ன அர்த்தம்? ஹி இஸ் நேம்லெஸ். இவனை யாருக்கும் தெரியாது இல்லையா, முன்னாடியே சொல்லிட்டான். கிட்ஸை எல்லாருக்கும் உலகத்திலே தெரியும். குவார்டர்லி ரிவ்யூ என்ற பத்திரிகையில் எழுதுறவன்னு தான் உன்னை தெரியுமே ஒழிய நீ யாருன்னே அவனுக்கு தெரியாது. அதனால தான் யூ ஆர் நேம்லெஸ். அதனால தான் சீக்ரெட் ப்ரோ. உன்னுடைய நேம்லெஸ், முகம் தெரியாத உன்னை, உன்னுடைய நெற்றியில் என்ன எரியும்? ஷேம், அந்த அவமானம் என்கின்ற வெப்பம் உன்னை எப்பொழுதும் சுட்டுக்கொண்டே இருக்கும். அண்ட் லைக் எ பீட்டன் ஹவுண்ட், அடிபட்ட ஹவுண்ட், ஓனாய். அடிபட்ட ஓனாய் எப்பொழுதும் ஊழ விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி, அண்ட் லைக் எ பீட்டன் ஹவுண்ட், ஒரு பீட்டன் ஹவுண்டை போல, ட்ரெம்பிள் யூ ஷேல் ஆஸ் நவ். இப்போ எப்படி நீ நடுங்கி கொண்டிருக்கிறாயோ. ஐயோ கிட் செத்து போயிட்டான். அந்த கிட் செத்து போனால் உடனே எல்லாரும் உடனே தானே சொல்கிறாங்க. இப்போ நடுங்கிட்டு இருக்கோம். அப்புறம் கிட்ஸு செத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மற்றவங்களாம் மறந்துடுவாங்க. ஆனால் நீ மறக்க முடியாதுல்ல, ஏன்னா என்னால் தானே அவன் செத்தான்னு உனக்கு தெரியும்ல. அப்போது நீ என்றுமே மறக்க மாட்டேன். எப்படி அடிபட்ட ஓனாயானது அந்த பழி வாங்கிறதுக்கு நிற்க, அது எப்பயும் அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். பழி வாங்கணும்னு ஓடும். ஆனால் உனக்கு என்னால் தான் செத்தான்னு சாகுற வரைக்கும் அந்த நினைவானது அடிப்பட்ட ஓனாயின் எண்ணங்களில் அந்த அடிப்பட்ட எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி உன்னால் கிட்ஸ் இறந்து விட்டான் என்கின்ற எண்ணம் உன் உள்ளத்திற்குள் என்றென்றும் ஓடிக்கொண்டே இருக்கும். அண்ட் லைக் எ பீட்டன் ஹவுண்ட் ட்ரெம்பிள் யூ ஷால் ஆஸ் நவ். இப்பொழுது நீ நடுங்கிக் கொண்டிருப்பதை போல் உன் வாழ்நாள் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருப்பாய் என்று சொல்கிறார். திஸ் இஸ் ஸ்டான்ஸா 37. நவ் ஸ்டான்ஸா 38. நான் இப்போ இந்த 37ஓட இந்த மார்னிங் முடிஞ்சிருது. ஐயோ அப்படி இப்படி முடிஞ்சிருது. 38லிருந்து 55 வரைக்கும் ஷெல்லி க்ளோரிஃபைஸ் கிட்ஸை புகழ்ந்து சொல்கிறான். 37 வரைக்கும் அப்படியே அழுகிறது, ஒப்பாரி வைக்கிறது. ஐயோ கிட்ஸ் போயிட்டே, ஒன்னால் இவன் கொன்னா, இவன் தானே தானே இப்படி ஆன, இவன் செஞ்சிட்டான், அவன் உள்ள நடுங்கிட்டு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவன் இப்போ நவ் ஃப்ரம் த ஸ்டான்ஸா 38 ஆன்வர்ட்ஸ் ஷெல்லி க்ளோரிஃபைஸ் கிட்ஸ் அவன் க்ளோரிஃபை பண்ணுறான். நார் லெட் அஸ் வீப். நார் என்றால் நெகட்டிவ், நாட், நோ. வி ஷுட் நாட் வீப். இனிமேல் நாம் அழக்கூடாது. நார் லெட் அஸ் வீப் that our delight is fled. நம்முடைய மகிழ்ச்சி நம்மை விட்டு நம்முடைய மகிழ்ச்சி பறந்து போய்விட்டது என்று இனிமேல் நாம் வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. nor let us weep that our delight is fled. far from these carrion kites. carrion kites அப்படிங்கிறது கிரிட்டிக்ஸை குறிக்கிறது. the critics, இந்த விமர்சகர்களில் இருந்து வெகு தூரத்திற்கு கிட்ஸ் இறந்து போயிட்டான், நம்மிடம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் போயிடுச்சு என்று இனிமேல் நாம் வருத்தப்படக்கூடாது, அழக்கூடாது. கிட்ஸ் தட் ஸ்க்ரீம் பிலோ. அவன் இறந்து போய் கிட்ஸ் ஹெவனுக்கு போயிட்டான். ஆனால் பிலோ, இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாம் இந்த கிரிட்டிக்ஸ்னால தான் இறந்து போய்விட்டான் என்று இவைகளை நினைத்து கொண்டு நாம் வருத்தப்பட்டு அழுது கொண்டிருக்க கூடாது. nor let us weep. we should not weep that our delight is fled. far from these carrion kites that scream below. இந்த பூமியில் இந்த கிரிட்டிக்ஸ்னால பாதிக்கப்பட்டு இப்படி நடந்து விட்டதே என்று இந்த பூமியில் நாம் வருத்தப்பட்டு கொண்டு நாம் அழுது கொண்டிருக்கக்கூடாது. நம்முடைய கிட்ஸ் மேலே சென்று விட்டான். He wakes
or sleeps with the enduring dead. Enduring dead. Deadனா செத்து போனவங்க. Enduring என்றால் immortal, அழியா தன்மை வாய்ந்த இறந்து போன மனிதர்கள். காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல், வஉசி, பகத்சிங், பாரதி, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இவங்கெல்லாம் they are all enduring dead, immortal dead. இந்த அழியா தன்மை வாய்ந்த மனிதர்களுடன் இப்போ கிட்ஸு வேக்ஸ், முழிச்சுக்கிட்டு அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆர் ஸ்லீப்ஸ், அவங்களோட உறங்கி கொண்டிருப்பான். இப்போ கிட்ஸ் எங்கே? நம்ம ஏன் இனிமேல் அழணும்? கிட்ஸ் இம்மார்டல், அழியாத்தன்மை வாய்ந்த மனிதர்களோடு, அவர்களோடு வேக்ஸ், ஆக்டிவாக இருந்து கொண்டிருப்பான், உரையாடி கொண்டிருப்பான், அல்லது அவங்களோட இவன் உறங்கி கொண்டிருப்பான். He wakes or sleeps with the enduring dead. Thou cannot soar where he is sitting now. Thou, you can't, cannot, you cannot soar. ஒன்னால மேலே போக முடியாது. இந்த இடத்துல தவ் என்பது அந்த கிரிட்டிக்கை குறிக்கிறது. நீ கொன்ன கிட்ஸு போயிட்டான், மேலே போய் அந்த இம்மார்டல் மென்னோட சேர்ந்து, அழியா புகழ் வாய்ந்த மனிதர்களோடு சேர்ந்து உறங்கி கொண்டிருப்பான், அல்லது விழித்து கொண்டு அவர்களோடு உரையாடி கொண்டிருப்பான். ஒன்னால் போக முடியுமா? நீ செத்த சாவி இங்கே தான்டா, நீ செத்தலாம் போக முடியாது. யூ கெனாட் சோர். சோர்னா ஹை அப், மூவ் ஹை, உயர போகிறது. யூ கெனாட் சோர் வேர் ஹீ இஸ் சிட்டிங் நவ். இப்போ அவன் உட்காந்துருக்கான் பாரு ஹெவனில், அங்கே உன்னால் போயிட முடியுமா? செத்தும் கூட, செத்தாலும் நீ போக முடியாது. ஏன்னா நீ செஞ்ச பாவத்துக்கு நீ போகவே முடியாது. யூ கெனாட் சோர் வேர் ஹீ இஸ் சிட்டிங் நவ். டஸ்ட் டு த டஸ்ட். டஸ்ட், யூ ஆர் அ டஸ்ட், நீ ஒரு புழுதி. டஸ்ட் டு த டஸ்ட், கடைசியில் நீ இறந்து இந்த புழுதியில், புழுதியான நீ இந்த புழுதியில் இறந்து அண்டர் வேர்ல்டுக்கு தான் போவ, ஹெவனுக்கு போக மாட்ட. டஸ்ட் டு த டஸ்ட், பட் த பியூர் ஸ்பிரிட் ஷால் ஃப்ளோ. ஆனால் தூய ஆன்மா, கிட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய தூய்மையான ஆன்மா ஷால் ஃப்ளோ பேக் டு த பர்னிங் ஃபவுண்டன். whence it came. whence என்றால் from where, எங்கிருந்து. அந்த burning fountain, அந்த burning ஆனால் எரிந்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு இல்லை, எரிந்து கொண்டிருக்கிற அப்படின்னாக்க ஆக்டிவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நெருப்பு மாதிரி. அவன் நெருப்பு மாதிரி, அவனா நெருப்பு மாதிரின்னா ஆக்டிவாக இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி burning fountain from where he came, எங்கிருந்து, அந்த உயிரோட்டமுடைய எந்த நீரோடையிலிருந்து, நீர் ஊற்றிலிருந்து வந்தானோ அங்கே போயிட்டான் அவன். ஆனால் நீ ஒரு டஸ்ட்டு. டஸ்ட்டு, யுவர் டஸ்ட்டு. நீ டஸ்ட்டில், நீ டஸ்ட்டு, இந்த டஸ்ட்டுக்கு தான் போவ. டஸ்ட் டு த டஸ்ட், பட் த பியூர் ஸ்பிரிட் ஷால் ஃப்ளோ பேக். ஆனால் தூய ஆன்மா திரும்ப போயிடும் பேக் டு த பர்னிங் ஃபவுண்டன் ஃப்ரம் வேர் இட் கம். எரிந்து கொண்டிருக்கக்கூடிய, உயிரோட்டமாக இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டனிலிருந்து வந்த ஆன்மா திரும்பவும் அங்கேயே போயிடும். பர்னிங் ஃபவுண்டன் ஃப்ரம் வேர் இட் கம், எ போர்ஷன் ஆஃப் த இட்டர்னல். த சோல், ஆன்மா என்பது இஸ் அ பார்ட் ஆஃப் த இட்டர்னல், அந்த பர்மனண்டான இட்டர்னலுடைய ஒரு பகுதி. அப்போ உடல் என்பது பாடி அண்ட் ஸ்பிரிட் ரெண்டாக பிரியும். த பாடி இங்கே அழிஞ்சு போயிடும், ஆனால் ஸ்பிரிட், ஆன்மா அழியாத்தன்மை வாய்ந்தது, திரும்பவும் போயிடுது. எ போர்ஷன் ஆஃப் த இட்டர்னல், த ஸ்பிரிட் ஆர் த சோல் இஸ் அ பார்ட் ஆஃப் த இட்டர்னல் விச் மஸ்ட் க்ளோ. அது அந்த நித்தியத்துவம், பர்மனண்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஆன்மாவானது க்ளோ, பிரகாசித்து கொண்டிருக்கும். த்ரூ டைம் அண்ட் சேஞ்ச், காலத்தை கடந்து, எல்லா மாற்றங்களையும் கடந்து. இந்த உடலுக்கு எல்லா மாற்றமும் வரும். காலம் செல்ல செல்ல இந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கும். சின்ன வயசு, இளம் வயசு, நடுத்தர வயது, முதிய வயது, அப்போ அந்த உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ த்ரூ டைம், காலத்தினாலும், சேஞ்ச், எந்த மாற்றங்கள், இந்த உலகத்தில் குளிர்காலம் வருது, வெயில் காலம் வருது, எல்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். எந்த மாற்றத்திற்கும் இந்த உடல் மாறும்.
வெப்பம் மிகுந்த காலம்னா அப்படியே புழுங்கும், சட்டையை கட்டி போட்டுட்டு ஃபேன் எடுத்து வீசிக்கிட்டு உட்காந்துருப்போம். குளிர் காலம்னா இன்னும் 2 சட்டையை மேலே போட்டுட்டு உட்காந்துப்போம். மாறும். இந்த உடலுக்கு மாற்றம் உண்டு, ஆனால் இந்த உள்ளத்துக்கு மாற்றமே கிடையாது. உள்ளம் மாறாதது. த்ரூ டைம் அண்ட் சேஞ்ச், காலத்தினாலும் மாற்றத்தையும் கடந்து அன்குவென்ச்சபிள். குவென்ச்சபிள் என்றால் தணியக்கூடிய, அன்குவென்ச்சபிள் என்றால் தணியாத தாகமுடையது. அன்குவென்ச்சபிள் த சோல், இந்த ஆன்மா இருக்கு பாருங்க, இது எந்த மாற்றமும் ஆகாது. எவ்வளவு காலமானாலும் சரி, 100 வருஷம் ஆனாலும் இந்த உடல்ல மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா காலங்களுக்கும் ஏற்ப உடல் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் எவ்வளவு காலங்கள், என்ன காலம் ஆனாலும் மாறா தன்மை வாய்ந்தது இந்த ஆன்மா. while your cold, இது கிட்ஸுக்கு. ஆனால் while thy your, ஆனால் உன்னுடையங்கிறது இந்த இடத்துல யாரை குறிக்கிறது? கிரிட்டிக்கை குறிக்கிறது. உன்னுடைய கோல்டு எம்பர் அப்படின்னா கங்கு, கனல். அந்த நீர் பூத்த நெருப்பு, அந்த நெருப்புக்கு மேலே அப்படியே ஆஷஸ் இருக்கும். மேலே பார்த்தா ஆஷ் தான், ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நெருப்பு இருக்கும். அப்படி தான் இருக்கும் நீ. ஆனால் கீட்ஸ் என்ன போயிட்டான், செத்து போனாலும் அந்த பேர்னிங் ஃபவுண்டன், அந்த எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டனுக்கு திரும்பி போயிட்டான். ஆனால் நீ எப்படிப்பட்டால, நீயும் செத்து போவ. நீ செத்து போனேன்னா உன் உடம்பு கிட்ஸ் மாதிரியே உடம்பு அழிஞ்சு போயிடும். ஆனால் உன்னுடைய ஆன்மா எப்படி இருக்குன்னா, அந்த எம்பர்னா கங்கு, கனல். அந்த கனல் chose the sordid hearth of shame, அவமானம் என்கின்ற ஆஷ், அந்த அவமானம் என்கின்ற சாம்பல் மூடி மறைச்சு உள்ளுக்குள்ள கொஞ்சோண்டு நெருப்பு இருக்கும். இவனுடைய ஆன்மாவும் அப்படித்தானே, அழியாத்தன்மை வாய்ந்தது தானே. ஆனால் அந்த ஆன்மா அப்படி போயிட்டு அந்த மிகப்பெரிய மனிதர்களோட உறங்கி கொண்டிருக்கும், அல்லது உட்கார்ந்து உரையாடி கொண்டிருக்கும். ஆனால் ஓ ஆன்மா இப்படி தான், ஒரு ஆஷ்னால, அவமானம் என்கின்ற ஆஷ், சாம்பல் மூடப்பட்டு அதுக்கு உள்ளுக்குள்ள அப்படி லேசாக இருக்கும். அப்படித்தான் இனிமேல் ஓ ஸ்பிரிட் அப்படி தான் இருக்கும் என்று ஸ்டான்ஸா 38 சொல்கிறாரு. அப்போ 38 கீட்ஸனுடைய ஆன்மா எப்படி இருக்கு அப்படி இனிமேல் கீட்ஸை பற்றி இப்படி நல்லா புகழ்ந்து சொல்ல. Then 39, peace, அமைதி. He is not dead. கீட்ஸ் சாகவில்லை. He doth not sleep. He has awakened from the dream of life. அவன் இறக்கவில்லை, அவன் உறங்கவும் இல்லை. He doth not sleep. He is not dead. அமைதி. அவன் இறக்கவில்லை, அவன் உறங்கவும் இல்லை. He has awakened from the dream of life. வாழ்க்கை என்கின்ற கனவு. வாழ்க்கை என்பது ஒரு ட்ரீம் மாதிரி தான், அது ஒரு மாயை. இந்த வாழ்க்கை என்கின்ற இந்த கனவு உலகத்திலிருந்து விழிச்சிருக்கான், அவ்வளோதான். அவனு சாகலை. Peace, he is not dead. He does not sleep. He has awakened from the dream of life. It is we who lost in stormy vision. Storm அப்படின்னா புயல். Stormy visions keep with the phantoms and unprofitable strength. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நாம் இந்த ஸ்டாமி, புயல் போல் இருக்கக்கூடிய ஸ்டாமி விசன், புயல் போல இருக்கக்கூடிய இந்த மாய தோற்றம், இந்த பூமியில் நடக்கிற எல்லாதான், அது ஒரு ட்ரீம் ஆஃப் லைஃப். வாழ்க்கை என்பது கனவு. அந்த வாழ்க்கை என்கின்ற கனவு ஒரு புயலில் இருக்க காட்சி மாதிரி. அதுக்குள்ளே நாம் சிக்கிக்கிட்டு வாழ்க்கை என்கின்ற கனவு, அந்த வாழ்க்கை என்ற கனவை விட்டு அவன் போயிட்டான், அவ்வளோதான். அந்த வாழ்க்கை என்ற கனவுலேருந்து விழித்திருந்து அவன் போயிட்டான், அவன் சாகலை. He is not dead. He does not sleep. He has awakened from the dream of life. It is we. ஆனால் நாம தான் லாஸ்ட், நாம இழந்துட்டோம். இந்த புயல் போல், இந்த வாழ்க்கை என்கின்ற புயல், இந்த வாழ்க்கை என்கின்ற புயல்ல நாம் சிக்கி தவிக்கிறோம். Keep with phantoms. Keep fight with phantom. Phantom என்றால் அருவம், முகம் தெரியாத, உருவம் தெரியாது, அங்கே ஒரு உருவம் இருக்கும், அதுதான் ஃபேண்டம்னு பேர். ஸோ ஃபேண்டம் என்பது ஒரு இல்யூஷன், ஒரு மாயை. அது இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது இல்லை. அது மாதிரி ஒரு இல்யூஷன், ஒரு அன்ரியாலிட்டி,
ஒரு அன்ரியலாக ஒரு இல்யூஷனாக இருக்கக்கூடிய அந்த புயல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த காட்சியில் நாம் அதோட வி ஃபைட் வித் ஃபேண்டம்ஸ். நாம் இந்த இல்யூஷனில் அன்ரியாலிட்டியை நாம் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் எது கூட சண்டை போடுறோன்னே தெரியாமையே இந்த உலகத்தில் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அப்படியே சண்டை போட்டு நம்ம ஆயுசே முடிஞ்சு போயிடும். எதோட சண்டை போட்டுக்கணும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு கனவு மாதிரி. அதில் ஸ்டாமி விசன்ஸில் வி கீப் ஃபைட் வித் ஃபேண்டம்ஸ் அண்ட் அன்ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ரைஃப். ஒரு பெரிய யுத்தத்துக்கு போகிறோம், வெளியே இதோட சண்டை போடுறோம், சண்டை போட்டு ஒன்று நாம் சாகுறோம் அல்லது அங்கே சாகுறாங்க, அதில் வெற்றி அடைஞ்சு நாம் ஒன்று நிலைநாட்டுறோம். அந்த சண்டையில் ஒரு போரில் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் எதோட சண்டை போடுறோன்னே தெரியாமல் ஒரு அன்ரியாலிட்டி, ஒரு இல்யூஷன், ஒரு மாயையில் என்னத்தோட சண்டை போடுறோன்னே தெரியாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இட் இஸ் அன் அன்ப்ராஃபிட்டபிள், எந்த லாபமும் தராத ஒரு ஸ்ட்ரைஃப்னா போராட்டம், சண்டை. இட் இஸ் அன் அன்ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ரைஃப். அண்ட் இன் மேட் ட்ரான்ஸ், மேட்னா ஒரு பைத்தியக்காரத்தனமான ட்ரான்ஸ்னா நிலை. A state of infatuation, a state of obsession. ஒரு அப்சஷனான ஒரு ஸ்டேட்டில் நம்ம ஒரு நிலை, ஸ்டேட்னா நிலைன்னு அர்த்தம். அண்ட் இன் மேட் ட்ரான்ஸ், ஒரு பைத்தியக்காரத்தனமான நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் நின்று கொண்டிருக்கிறார். நாம் சில சமயங்களில் ரைட்டுன்னு சொல்கிறது ராங், சில சமயங்களில் ராங்னு சொல்கிறது ரைட்டு. எது ரைட்டு எது ராங், என்ன செய்யணும் என்ன செய்யலைன்னு நமக்கு தெரியல. நாம் ரைட்டுன்னு சொல்கிறதுலாம் ஒருத்தன் ராங்குன்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கான். அவன் முன்னாடி 100 பேர் இருக்கும். கடவுள் இருக்குன்னு நாம் சொல்லிட்டு கோயிலாக போயிட்டு இருக்கான். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பக்கமாக ஆயிரக்கணக்கான பேர் இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்போ நாம் ரைட்டா அவன் ரைட்டா? நாம் ரைட்டுன்னு நாம் சொல்லியிருப்பான். அவனை கேட்டிங்கன்னா அவன் ரைட்டு, அங்கே முட்டாள் மாதிரி ஒரு மடைய மாதிரி ஒரு கல்லை வணங்கிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவன் நம்மளை பார்த்து சொல்கிறான்ல. அப்போ எது ரைட்டு எது ராங்குன்னே தெரியாமையே நம்ம ஒரு மாயைக்குள்ளே நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம். அவனை நாம் திட்டி தீர்த்துக்கிட்டு அவனை அப்படி ஜெயிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன ஜெயிச்சான்? அவன் கடவுள் இல்லைன்றான், அவ்வளோதான், அவன் பிரியும். நீ பேசாமல் போக வேண்டியதான். ஆனால் நாம் அவனுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு 10 இடத்துல போய் சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு எதிர்வாதம் பண்ணிக்கிட்டு பத்திரிக்கை அதை பற்றி எழுதிக்கிட்டு அதை பற்றி ஒருத்தன் படிச்சுக்கிட்டு அதுக்கு ஒருத்தன் யூடியூப் வீடியோ போட்டுக்கிட்டு அந்த வீடியோ நம்ம பார்த்து நம்ம தான் ரைட்டு நம்ம தான் தப்புன்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். எதோட நம்ம சண்டை போடுறோம்னு நமக்கே தெரியல. கடைசியில் இது என்ன ப்ராஃபிட்னு நமக்கு தெரியல. ஸோ and in mad trance strike with our spirit's knife. நம்முடைய ஆன்மா என்ற கத்தியை வைத்துக்கொண்டு என்னென்ன தெரியாத ஒரு மாயையான இடத்துக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம். ஒரு மேட் ட்ரான்ஸ், ஒரு பைத்தியக்கரத்தனமான ஒரு நிலை எடுத்து நாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த உலகத்தில். இன்வல்னரபிள் அப்படின்னா காயத்தை உண்டாக்க முடியாத தன்மை. இட் இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் பீயிங் wounded, காயப்படுத்த முடியாத ஒரு நிலைமை. நத்திங்ஸ். வி டீகே லைக் காப்சஸ், அதாவது காயப்படுத்த இன்வல்னரபிள் நத்திங்ஸ். இந்த உலகத்தில் காயப்படுத்த முடியாததுன்னு ஒன்றே உலகத்தில் இல்லை. நத்திங் இஸ் இன்வல்னரபிள்னு சொன்னான். உலகத்தில் நத்திங் இஸ் இன்வல்னரபிள். வல்னரபிள் காயப்படுத்தக்கூடிய, இன்வல்னரபிள் காயப்படுத்த முடியாத. நத்திங் இஸ் இன்வல்னரபிள் அப்படின்னா உலகத்தில் காயப்படுத்த முடியாததுன்னு ஒன்றே இல்லை. அப்படின்னா எதுவுமே நம்மளை காயப்படுத்தும், எதுவுமே நம்ம காயப்படுத்தும், எல்லாமே நம்மளை அவமானப்படுத்துது. இப்படி இவைகளுக்குள்ள சண்டை போட்டு போராடி காயமடைந்து வெற்றி அடைஞ்சிட்டதாக நாமே மகிழ்ந்து நாமே என்னமோ பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம். இன்வல்னரபிள் நத்திங்ஸ். கடைசியில் வி டீகே, நாம் செத்து போகிறோம். லைக் காப்சஸ் இன் எ சார்னல். சார்னல் அப்படின்னா பர்னிங் கிரவுண்ட், புதைக்கின்ற இடத்தில். புதைக்கின்ற இடத்தில் ஒரு பிணத்தை போல் நாம் கடைசியில் விழுந்து இறந்து போய்விடுகிறோம். ஃபியர் அண்ட் கிரீஃப். ஃபியர் பயம், கிரீஃப் துன்பம், கன்வல்சஸ். கன்வல்ஸ் அப்படின்னா அஜிடேட். நம்ம உள்ளத்துக்குள்ள இன்னும் பயம் அல்லது துன்பம், நம்ம உள்ளத்தை பயம் ஆட்டி படைக்கிறது அல்லது துன்பம் ஆட்டி படைக்கிறது. பயம் துன்பத்தினால் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறோம். அண்ட் கன்சியூமர்ஸ் டே பை டே. கன்சியூமர்ஸ் அப்படின்னா பர்ன் அவுட்னு அர்த்தம். அப்படியே டயர்ட் ஆயிரும். டே பை டே, நாளுக்கு நாள் பயத்தினாலையும் இந்த ஃபியர் அண்ட் கிரீஃப், பயம் வேதனையினால்
அப்படியே துன்பப்பட்டு அப்படியே அஜிடேட் ஆகி ஓன் அவுட் ஆகி தினம் தினம் பயத்தினாலையும் இந்த ஃபியர் அல்லது கிரீஃப் வருத்தத்தினாலையும் பயத்தினாலையும் தினம் தினம் அஜிடேட் ஆகி அப்படியே நம்ம ஓன் அவுட் ஆகிட்டே இருக்கோம் தினம் தினம். அண்ட் கோல்டு ஹோப்ஸ் கோல்டு என்ன டிசப்பாயிண்டட், ஹோப் நம்பிக்கைங்கிறது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு டார்ச்சாக இருக்கணும். ஆனால் கோல்டு ஹோப்னா டிசப்பாயிண்டட் ஹோப்ஸ். நம்ம நம்பிக்கைகளெல்லாம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. அதாவது நம்ம நம்பிக்கை அப்படியே ஆகலாம் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லாமல் இருக்கு. அண்ட் கோல்டு ஹோப்ஸ் ஸ்வாம் லைக் வேர்ம்ஸ். ஸ்வாம்னா கூட்டமாக இருக்குது. ஸ்வாம் லைக் வேர்ம்ஸ்னா புழுக்கள் எப்படி அந்த இறந்து போய் நம்ம ஒரு புதைக்கப்பட்ட கிரவுண்டில் இருக்கிற டெட் பாடி மாதிரி இருக்கும். பயமும் வேதனையும் நம்மளை அஜிடேட், தினம் பயமும் வேதனையும் நம்மளை அஜிடேட் பண்ணிக்கிட்டே இருந்து நம்மளை டயர்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. கடைசியில் நம்பிக்கையும் நமக்கு இல்லாமல் போய் கடைசியில் ஒரு புழுக்கள் கூட்டமாக லைக் வேர்ம்ஸ் வித்தின் அவர் லவ்விங் கிளே மண்ணா போயிட்டோம் அப்படின்னா டெட்டாக போயிட்டோம். இறந்து போன நம்முடைய உடலில் இருந்து எப்படி கூட்டமாக புழுக்கள் வருகிறதோ அந்த புழுக்களை போல நம்பிக்கை இழந்து போய் அப்படி நம்ம செத்து போகிறோம். ஆனால் கீட்ஸ் அப்படி இல்லை. கீட்ஸ் நேரம் ஒன்று விழித்து கொண்டிருப்பான் அல்லது உறங்கி கொண்டிருப்பான். யாரோடு? இம்மார்டல் டெட், அழியா புகழோடு அழிந்து போய் அங்கே சொர்க்கத்தில் இருக்காங்களே அவங்களோட அவன் இருப்பான் என்று ஸ்டான்ஸா 39 சொல்றாரு. நவ் ஸ்டான்ஸா 40. He has outsoared. சோரிங் அப்படின்னா அப்படியே உயர போறது. அவுட்சோர்ட் அப்படின்னா புறவெளியில் உயர்ந்து போறது. It means he has ascended, மேல் நோக்கி செல்லுகிறான். He has ascended the shadow of our night. அந்த இரவு என்கின்ற ஷேடோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவு இருள் இருக்கும். அப்படியே இந்த பூமியை இருள் சூழ்ந்துட்டு இருக்கும். அது மாதிரி நம்முடைய உள்ளத்தை நம்பிக்கை இழத்தல், வேதனை, வருத்தம், பயம் என்கின்ற இருள் நம்ம சூழ்ந்திருக்கு. ஆனால் இவைகளில் இருந்து விடுபட்டு அப்படியே மேல் நோக்கி ஹெவனை நோக்கி ஒளியை நோக்கி அவன் போயிட்டு இருக்கான். He has outsoared the shadow of our night. envy பொறாமை and calumny 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 என்றால் அவதூறு பேசுறது, ஸ்லாண்டர் அப்படின்னு அர்த்தம். ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்லாண்டர் ஸ்கேண்டல் எல்லாம் ஒண்ணுதான். அவதூறு, இந்த பொறாமை, அவதூறு, ஹேட் வெறுப்பு, அண்ட் பெயின் வலி, வேதனை என்கின்ற ஒரு ஷேடோ இந்த பூமியை இந்த இருள் சூழ்ந்திருக்கிறது. இரவு நேரத்து இருள். அந்த இரவு நேரத்து இருள் என்பது எது? இந்த என்வி, ஹேட்டு, கேலம்னி என்கின்ற ஸ்லாண்டர், என்வி, இதை போன்ற இருள் இந்த பூமியை சூழ்ந்திருக்கு. இவைகளிலிருந்து தப்பித்து அவன் மேலே போயிட்டான். He has outsoared the shadow of our night, envy and calumny and hate and pain and that unrest which men miscall delight. இவைகளெல்லாம் இந்த வலியும் வேதனையும் அவதூறும் பொறாமையும் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த உலகத்தில். அண்ட் தட் அன்ரெஸ்ட் நம்மை அமைதியற்று வைத்து கொண்டிருக்கும். இந்த அமைதியற்ற இவைகள் நம்மளை அமைதியாக இருக்கவே விடாது. நீங்கள் யார் மேலே பொறாமப்படுறீங்க, நீங்கள் அன்ரெஸ்ட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த என்வி, ஸ்லாண்டர் இதெல்லாம் நம்மளை இந்த அவைகளெல்லாம் நம்மளை அன்ரெஸ்டில் வச்சுருக்கோம். இந்த அன்ரெஸ்ட் இருக்கு பாருங்க, இதைத்தான் which we men called delight, இதைத்தான் மகிழ்ச்சி என்று மனுஷன் வச்சிருக்கான். ஏய் பத்தியா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவனோட பேசி சந்தோஷம் அடையும். யாரோ 2 பேரை பற்றி அவதூறு பேசி மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பான். இது அவன் மகிழ்ச்சியை நினச்சிக்கிட்டு இருக்கான். யாரை பற்றியோ அவதூறு பேசுறது, யாரையோ பொறாமைப்படுவது, யாரையோ அழிக்க திட்டமிடுவது. அவன் அழிஞ்சிட்டான்னு வச்சுங்க, இவன் ஹாப்பியாக கொண்டாடிட்டு இருப்பான்.
ஸோ இதெல்லாம் மகிழ்ச்சின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த உலகத்தில் நீ எதெல்லாம் மகிழ்ச்சின்னு நினைக்கிறியோ இதெல்லாம் இந்த அண்ட்ரஸ்டை உருவாக்கும் மிஸ்கால், அதை தவறாக டிலைட் என்று அவன் கூப்பிடுகிறான். டிலைட் மகிழ்ச்சி என்று அவன் நினைத்து கொண்டு இந்த உலகத்தில் இதை பற்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறான். த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் அப்படின்னு எழுதியிருக்காரு. அவதூறு பேசுறது, அந்த நாடகத்தை படிச்சிங்கன்னா தெரியும். த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், அவதூறு பேசுறதே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வேலை பொழப்பு. ஜாலியான நாடகம். அவன் அதில் ஜாலியாக இருப்பான், மகிழ்ச்சி அடைவான். இன்னொருத்தனை அவமானப்படுத்துறது, இன்னொரை பற்றி அவதூறு பேசுறது, அவனுடைய வீழ்ச்சியை இவனுக்கு மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் அண்ட்ரஸ்ட்டை உருவாக்குற, இதை மகிழ்ச்சி என்று நினைத்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் இதை போன்ற இருளினால் மூடி இருக்கிறது. இவைகளை நாம் மகிழ்ச்சி என்று எடுத்து கொண்டிருக்கிறோம். இவைகளையெல்லாம் விட்டு விட்டு ஹேஸ் கான் அப், அவன் மேல் நோக்கி ஹெவனை நோக்கி அவன் போய்விட்டான். கேன் டச் ஹிம் நாட் அண்ட் டார்ச்சர் நாட் அகைன். அவனை இனிமேல் நீங்கள் தொட முடியாது. கேனாட் டச் ஹிம், போயிட்டான். இந்த உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் குவார்ட்டர்லி ரிவ்யூ என்ற பத்திரிகையில் அப்படி எழுதுவீங்க, அப்படி எழுதிட்டு அதை மகிழ்ச்சியாக அரைஞ்சிருவான். அதை 10 பேர் படிச்சுட்டு ஒரு முட்டாளாக இருக்கிறவன் பிரமாதமாக எழுதிட்டான்டா என்று அவனை புகழ்ந்து கீட்ஸை திட்டிருப்பான் இல்லையா? இனிமேல் நீங்கள் அவனை தொடவும் முடியாது, இனிமேல் அவனை நீங்கள் டார்ச்சர் பண்ணவும் முடியாது. யூ கேனாட் டச் ஹிம் நாட், யூ கேன் டச் ஹிம் நாட் அண்ட் டார்ச்சர் நாட் அகெயின். இனிமேல் நீங்கள் பத்திரிகையில் இவனை பற்றி அவதூறாக எழுதி இனிமேல் அவனை சித்திரவதைப்படுத்தவும் முடியாது. From the contagion of the world's slow strain, from the contagion, contagion எளிதில் பரவுகிற, contagious disease னு சொல்றோம் இல்லையா, தொற்று நோய், contagious disease. contagious என்றால் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறது. He is secure from the contagion of the world's slow strain. இந்த உலகத்தின் மெதுவாக எளிதில் பரவுகின்ற அதிலிருந்து he is secure, அவன் பாதுகாப்பாக மேலே போயிட்டான். இங்கே இருக்கிறவனுக்கு தான் பரவும், அவனை ஒன்றும் செய்யாது. he is secure and now can never mourn. இனிமே அவன் போயிட்டான், அங்கே இருந்துக்கிட்டு இனிமே அவன் ஒப்பாரி வைக்க மாட்டான். இங்கே இருக்கும்போது நமக்கு துன்பம் வந்தால் உடனே நம்ம என்ன செய்வோம், ஐயோன்னு நம்ம we mourn for everything. But kids cannot mourn. He has soared up. அவன் மேல் நோக்கி போய்விட்டான். He is secure in his life and now can never mourn. A heart grown cold, a head grown grey in vain. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனின் இதயம், ஹார்ட் grown cold, அப்படியே கோல்ட் ஆயிடும். கோல்டு அப்படின்னா கொடுமை மிக்கதுன்னு அர்த்தம். இங்கிலீஷ்காரனுக்கு கோல்டு என்ற வார்த்தை ஒரு கொடுமையான அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். கோல்டு ஹார்ட் ஆகும் இந்த உலகத்தில் இருக்கவனுக்கு. கண் முன்னாடி இந்த இஸ்ரேலில் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் முதல் நாள் விட்டதில் உள்ளே இறங்கி பெண்கள் குழந்தைகளை கழுத்து அறுத்துறான். இப்போ குழந்தைகளை கழுத்து அறுக்கிறான், பெண்களை கொள்றான். பெண்களை ஒரு ஜெர்மானிய பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஒரு மோட்டர் சைக்கிளில் பின்னாடி உட்கார வச்சு ஊருக்குள்ளே ஓட்டிட்டு போகிறான். எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. இதை நினச்சிங்கன்னாவே அப்படியே கொதிக்குது இல்லை? அப்போது இதெல்லாம் எப்படி இந்த ஹார்ட் க்ரோன் கோல்டு, அந்த கொடுமையான இதயமாக மாறிவிட்டது. கொல்றதுங்கிறதே மோசம். இன்னொருத்தரை எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு கொல்றது சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு குண்டை போட்டோம் கொண்டுட்டோம், அவ்வளோதான். நமக்கு ஒரு குண்டை அப்படி போட்டுட்டோம், தெரியாது, துப்பாக்கி எடுத்து இப்படி இப்படின்னு சுட்டுட்டோம், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அப்படி கண்ணை மூடிக்கலாம். ஆனால் கண் முன்னாடி ஒருத்தன் கழுத்தை அறுக்கிறது சரி உனக்கு ஆத்திரம். ஒரு குழந்தை அது என்ன பண்ணுச்சு, அந்த குழந்தை இப்படி பார்த்தாவே அப்படியே உனக்கு உருகியாது, கொள்றான், கழுத்தை அறுக்கிறான். ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி 10 பேர் முன்னாடி அப்படியே போகிறது. என்ன தன்மை இது? இதைத்தான் சொல்லலாம், a heart grown cold, a head grown grey in vain. இப்படி கொடூரமான இதயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்கு பணம் ஒருத்தனை கடன் கொடுத்துட்டீங்க, கொடுக்க முடியலன்னு தெரியும், ஆனாலும் அவன் வீட்டில் போய் கத்தி அவனை அவமானப்படுத்துவான். கொடுமையான இதயம் தானே. நீங்கள் பணம் கொடுத்தது உண்மை, அவன் வாங்கினது உண்மை, அவன் திரும்பி தரலைங்கிறது உண்மை, ஆனால் இப்போ அவனால் திரும்பி தர முடியவில்லை என்கின்ற உண்மை உனக்கு தெரியுதுல்ல. இப்போ தரவே முடியாது. அவனை போட்டு ரோட்டில் நின்று அவமானப்படுத்தி கத்தி 10 பேரை கூப்பிட்டு அவனை இன்சல்ட் பண்ணி அவமானப்படுத்தி
இப்போ இதை பண்ணுறதுங்கிறது ஒரு கோல்டு ஹார்ட் தானே. இப்படி ஒரு கொடுமையான இதயத்தோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னொரு முறை அவமானப்படுத்துறது, அவதூறு பேசுறது, இழிவுபடுத்துறது, இதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இப்படியே வாழ்ந்து கடைசியில் கிரே ஹேர், அந்த ஹேர்லாம் கிரே ஆகி செத்து போயிடும். A heart grown cold, a head grown grey in vain. Vainனா வேல்யூலெஸ், யூஸ்லெஸ். கடைசியில் நம்ம வாழ்க்கையே யூஸ்லெஸ்ஸாக போச்சு. கொடுமையான இதயத்தோடு வாழ்ந்து ஒரு உபயோகமற்ற வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து கிரே ஹேர் ஆகி செத்து போயிடும். Nor when the spirit's self has ceased to burn. When the spirit's self, இந்த ஆன்மாவானது has ceased to burn. ஆன்மா அப்படி பிரகாசமாக, பர்ன்னா எரிகிறது, பிரகாசிப்பதை, ஆன்மா பிரகாசமாக எரிவதை நிறுத்தி விடுகிறது. உங்கள் இதயம் கொடுமையானதாக மாறிடுச்சுன்னா உங்கள் ஸ்பிரிட், ஆன்மா பிரகாசிக்கிறதை நிறுத்திடும். Nor when the spirit's self has ceased to burn with sparkless ashes. Sparkless, spark என்றால் ஒளி, sparkless என்றால் ஒளியற்ற ashes. அதாவது நெருப்பு இருந்துச்சுன்னா அந்த நெருப்பு எரியும் போது பார்த்தீங்கன்னா, அது நெருப்பு எரியும் போது ஆஷஸ்லாம் அப்படி வெளியில் தூக்கி எரிஞ்சிட்டு அப்படி பிரகாசமாக இருக்கும். ஆனால் இந்த கொடுமைகளெல்லாம் செய்யும்போது ஆன்மா என்ற நெருப்பில் இந்த மேலே இந்த ஆஷஸ்லாம் மூடிடுது. ஸ்பார்க்லெஸ் ஆஷஸ் லோட் அண்ட் அன்லேமெண்டட் earn. அன்லேமெண்டட் அப்படின்னா இந்த கோல்டு ஆஷஸ், இந்த ஸ்பிரிட்லெஸ் ஆஷஸ் கடைசியில் ஒரு ஏர்ன் என்றால் ஒரு கலன், ஒரு பாத்திரம், எ கிரீசியன் ஏர்ன் என்றால் பாத்திரம். அந்த பாத்திரத்தில் இந்த ஏர்ன் செத்து போய் நம்ம சாம்பலாகி இந்த சாம்பலை வந்து ஒரு கலனில் சேர்க்குறாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம செத்து போய் அந்த கோல்டு ஆஷை கடைசியில் ஏர்னில் சேர்ப்போம். அவ்வளோதான். நம்ம எங்கேயுமே க்ளோ ஆகவே மாட்டோம். இப்படியே அவதூறு பேசி கொடூரமான உள்ளத்தோடு வாழ்ந்து கடைசியில் ஒரு கிரே ஹேரில் செத்து போய் கடைசியில் ஆண்டில் ஒரு கோல்ட்லெஸ் ஆஷஸாக மாறிடும். இது மனுஷன். ஆனால் கிட்ஸு அப்படி இறந்து இந்த பூமியானது இருளினால், இந்த என்வி, கேலம்னி, ஸ்லாண்டர் இவைகளினால் சூழப்பட்ட இந்த உலகத்திலிருந்து தப்பி அது அப்படி மேலே போய் அந்த இம்மார்டல் டெட்டோட கிட்ஸினுடைய ஆன்மா சேர்ந்துருச்சு என்று சொல்கிறார். ஸோ திஸ் இஸ் ஸ்டாண்ட்ஸா 40. ஸ்டாண்ட்ஸா 41. He lives, அவன் வாழ்கிறான் மேலே. He wakes to, he lives, he wakes, it is death is dead, not he. He lives, அவன் வாழ்கிறான். He wakes, அவன் விழித்தெழுகிறான். எங்க? To live with eternal, அந்த பர்மனன்ட், இட்டர்னல், நிரந்தரமான சொர்க்கத்தில் வாழ்வதற்காக அவன் அங்கே விழித்தெழுகிறான், அங்கே வாழ்கிறான். Kids lives in heaven. Kids wakes in heaven. It is death is dead. சாவு தான் அங்கே செத்து போச்சு. Death is dead. Kids is not dead. Kids ஆகலை, சாவு தான் இங்கே செத்து விட்டது. கிட்ஸ் இந்த உலகத்தில் இருந்து விடுபட்டு மேல் உலகத்திற்கு சென்று அங்கே அவன் விழித்தெழுகிறான். He lives, he wakes, it is death is dead, not he. அவன் சாகலைங்க, சாவு தான் செத்து போச்சு. Mourn not for Adonais. இனிமேல் நீங்கள் ஆடனைஸுக்காக அழாதீர்கள். அவன் சாகவில்லை, சாவுதான் இங்கே இறந்து விட்டது. அவன் விண்ணுலகம் சென்று அங்கே இட்டர்னல், நிரந்தரமாக இம்மார்டல் மென் இருக்கின்றார்களே, அவர்களோடு சேர்ந்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். Mourn for him not. இனிமேல் அவனுக்காக அழாதீங்க. Thou young dawn, இளம் சூரிய ஒளிக்கதிர். காலையில் சூரிய ஒளிக்கதிர் அப்படியே வந்த உடனே இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த பனி துளிகளெல்லாம் அப்படி மெதுவாக ஆவியாகும் இல்லையா, அந்த யங் டான், அந்த இளம் விடியற் காலை. Thou young dawn, you young dawn, இளம் சூரியனாகிய நீ, turn all thy dew to a splendor, for from thee the spirit
thou lamentest is not gone. You young dawn, இளமைமிக்க சூரியனே, நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த டியூ பனித்துளிகளை எல்லாம் சேகரி. அப்படியே அந்த அழகான பனித்துளியெல்லாம் நீ பட்டோட அப்படியே ஆவியாகுமே, அந்த வேலையை நீ பாரு. Turn all your dew to splendor. அந்த பனித்துளியெல்லாம் அப்படி ஆவியாக்கி அப்படி ஸ்ப்ளெண்டர் ஆக்குது. For from you the spirit you lamentest is not gone. The spirit, அந்த ஆன்மா இருக்கே, கீட்ஸனுடைய ஆன்மா, நாம் அனைவரும் யாருக்காக வேதனைப்பட்டு அழுதோமோ அது இஸ் நாட் கான், அது போகல. The spirit, you caverns and you forests cease to mourn. மொழ சொல்லிட்டான், அந்த யங் டான், நீ அழுவதை நிறுத்திவிடு. நீ அழாத இனிமே. யூ lament not, நீ அழ வேண்டாம். நீ செய்கின்ற வேலை, அந்த பனித்துளிகளை எல்லாம் அப்படி மென்மையாக ஆவியாக்குகின்ற வேலையை நீ செய்து கொண்டிரு. இனிமே lament, don't lament. You caverns, cavern குகைகள், and you forest காடுகள், cease to mourn, don't mourn. இனிமே காடுகளே, குகைகளே, நீங்கள் அழாதீர்கள். நான் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையை சொல்றேன் இல்லையா? முதல்ல எதை சொல்றான்? அந்த யங் டான், அந்த இளம் சூரியன், குகைகள், காடுகள். The spirit you lamentest is not gone. You caverns and you forests cease to mourn. Cease na stop. Stop to mourn. இனிமே நீங்க அழுகிறத நிறுத்துங்க. Cease you faint flowers. வாடி வதங்கிய மலர்களே, cease, அழுவதை நிறுத்துங்கள். Cease you faint flowers and fountains, நீரோடைகளே, வாடி கீழே உதிரவிருக்கின்ற மலர்களே. And thou air, which like a mourning veil you scarf had thrown over the abandoned earth, now leave it be bare. எல்லாம் இயற்கை சொல்றான். இயற்கை எல்லாம் அழுகிறத நிறுத்துங்க. ஏனென்றால் கீட்ஸ் இயற்கையோடு ஒன்றிவிட்டான், அவன் இயற்கையாக மாறிவிட்டான். அதனால இயற்கையை நீங்கள் அழுவதை நிறுத்தி விடுங்கள். which like a moon and flowers and mountains and thou air, you air, காற்று, which like a morning veil, வெயில்னா மூடி இருக்கிற துணி, எதையாவது அப்படியே கவர் பண்ற துணி. which like a morning veil, அதாவது யாராவது இறந்து போனாங்கன்னா அந்த இறந்து போனவங்க உடல் மேலே ஒரு துணி போர்த்துவாங்கல்ல, அது மாதிரி இயற்கையை அப்படியே போர்த்தி இருக்கு. which like a morning veil thy scarf had thrown over the abandoned earth. இந்த புறக்கணிக்கப்பட்ட, அதாவது இந்த உயர்ந்த ஆன்மாக்கள்லாம் அப்படியே ஹெவனுக்கு போயிடும். இந்த எர்த்தை புறக்கணித்து விட்டு அவைகள் போய்விடும். இந்த புறக்கணிக்கப்பட்ட இந்த எர்த்து மேல அப்படியே ஒரு துணியாக பறந்து கிடக்கின்ற காற்றே, அந்த காற்று இந்த பூமி முழுவதும் அப்படியே படர்ந்து இருக்கு. இந்த காற்றே, நீங்களும் அழுவதை நிறுத்தி விடுங்கள். லீவ் த எர்த் டு பி பேர். இந்த பூமியை விட்டு போயிடு. இனிமே நீ அழுதுகிட்டு இருக்காத, ஒப்பாரி வைக்காத. ஏன்னா இயற்கையோடு இயற்கையாக கீட்ஸ் கலந்து விட்டான் என்று ஸ்டான்ஸா 41ல சொல்றாரு. இந்த வீடியோனுடைய லாஸ்ட் ஸ்டான்ஸா 42. He is made one with nature. அவன் இயற்கையோடு ஒன்றிவிட்டான். He is made one with nature. இயற்கை ஒன்று, அதோட இவன் ஒன்றிவிட்டான். He is made one with nature. There is heard his voice in all her music. Her music, her என்றால் இந்த இடத்துல நேச்சர். நேச்சர்னுடைய மியூசிக்ல, இசையில நீங்கள் அவன் குரலை கேட்கலாம். இயற்கையோடு ஒன்றிவிட்டார் கிட்ஸ். அப்போ இயற்கையில் எழுகின்ற எல்லா ஒலிகளிலும் நீங்கள் கிட்ஸின் ஒலியை கேட்கலாம். There is heard his voice in all her music, in all the music of nature. இயற்கையிலிருந்து வர்ற எல்லா மியூசிக்லையும், இசையிலையும், ஒலியிலையும் you can heard the voice of kids because he has one with nature. His voice in all her music, from the moan of thunder, from the moan of thunder, இடி இடிக்கின்ற ஓசையிலிருந்து,
டு த சாங் ஆஃப் நைட்ஸ் ஸ்வீட் பேர்ட். நைட்ஸ் ஸ்வீட் பேர்ட் அப்படின்னா நைட்டிங்கேல் பேர்டுன்னு அர்த்தம். இரவு நேரத்தில் இனிமையாக பாடுகின்ற நைட்டிங்கேல் பறவையின் குரலில் இருந்து, ஆகாயத்தை பிளந்து கொண்டு எழுப்புகின்ற இடியின் குரலில் இருந்து, எல்லாம் அந்த இதுல இருந்து இதுவரைக்கும் எல்லா ஒலியிலையும் கீட்ஸினுடைய ஒலி கலந்து விட்டது. அதனால இனிமே நீ அவன் நேச்சரோட ஒண்டிட்டாயா, இயற்கையினுடைய ஒலியில அவனுடைய ஒலி கேட்கும். அது விண்ணை பிளந்து வருகின்ற இடியின் ஒலியானாலும் சரி, இரவிலே மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டிருக்கும் நைட்டிங்கேல் பறவையினுடைய ஒலியாக இருந்தாலும் சரி, எல்லா ஒலிகளிலும் நீங்கள் கீட்ஸினுடைய ஒலியை கேட்கலாம். ஆஃப் தண்டர் டு த சாங் ஆஃப் ஃப்ரம் த மோன் ஆஃப் தண்டர். மோன்னா முணுமுணுக்கிறது, கர்ஜிக்கிறது, விண்ணை பிளந்து கொண்டு கடமுரடை என்று அப்படி ஒலியை எழுப்பி கொண்டு வருகின்ற தண்டர் இடியிலிருந்து டு த சாங் ஆஃப் த நைட்ஸ் ஸ்வீட் பேர்ட் வரைக்கும். He is a presence to be felt and known in darkness and in light, from herb and stone. He is present. He is a presence. Adna, he is present in அர்த்தம். He is a presence in all natural things. எல்லா இயற்கை பொருளிலும் அவன் இருக்கிறான். He is present in, he is a presence. அவனுடைய இருப்பை to be felt நீங்க உணரலாம். கீட்ஸ் இங்கே இருக்காருங்கிறத நீங்கள் உணரலாம். ஹீ இஸ் அ ப்ரெசன்ஸ் டு பி ஃபெல்ட். அதை நீங்கள் உணர்ந்து அன்னோன் தெரிந்து கொள்ள முடியும். உணர்ந்து கீட்ஸினுடைய இருப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இன் டார்க்னஸ், இருள் அங்கே இருப்பான். இருளும் இயற்கை தானே. அண்ட் இன் லைட், ஒளி அங்கேயும் இருப்பான். இன் டார்க்னஸ் அண்ட் இன் லைட். ஃப்ரம் ஹர்ப், ஹர்ப்னா தாவரங்கள், ஹர்ப்னா மூலிகை செடின்னு அர்த்தம். பொதுவாக இந்த இடத்துல பிளான்ஸ். ஃப்ரம் ஹர்ப் அண்ட் ஸ்டோன், கல்லிலும் இருப்பான், புல்லிலும் இருப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஸ்டோனில், ஹர்பில், டார்க்னஸில், லைட்டில், எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டிங் இட் செல்ஃப் வேரெவர் தட் பவர் மே மூவ். தட் பவர், அந்த பவர், எந்த பவர்? த பவர் ஆஃப் நேச்சர். பவர் ஆஃப் நேச்சர் எங்கெல்லாம் இயங்குதோ அங்கெல்லாம் இவன் இருப்பான், கீட்ஸ் இருப்பான். ஏனென்றால் கீட்ஸ் இஸ் ஒன் வித் நேச்சர். Spreading itself wherever that power of nature may move, which has withdrawn அப்படின்னா which has withdrawn அப்படின்னா withdraw பண்றது, absorbed his being to its own. அந்த இயற்கை இருக்கு பாருங்க, அந்த பவர் ஆஃப் நேச்சர் ஹேஸ் அப்சார்ப்டு, அப்படியே கீட்ஸை தனக்குள்ளுக்குள்ள withdrawn, உள்ள இழுத்துக்குச்சு. இயற்கையானது அவனை உள்ளிழுத்து கொண்டது. இட் மீன்ஸ் அப்சார்ப், அவனை அப்படியே உள்ள இழுத்துக்குச்சு. ஸோ ஸ்ப்ரெட்டிங் இட் செல்ஃப் வேரெவர் தட் பவர் மே மூவ், விச் ஹேஸ் வித்ட்ரான் ஹிஸ் பீயிங் டு இட்ஸ் ஓன். தனக்குள்ளாக ஒன்றி வைத்து அவனை அப்படியே இயற்கையானது கீட்ஸை உள்ள இழுத்து தன்னோடு ஒன்றிணைத்து வைத்து கொண்டது. விச் வீல்ஸ் which builds the world with never wearied love. which என்பது nature. Nature builds. The power of nature rules the world. The power of nature rules the world with never wearied love. என்றும் களைப்படையாத அன்பு. களைப்படையாத அன்பு அப்படின்னா நெவர் எண்டிங் லவ். என்றும் முடிவற்ற அன்பு, எல்லையற்ற அன்பு. அதில் தான் நேச்சர் இருக்கு. இப்போ பாருங்க, லவ் தான் நேச்சருங்கிறான். நேச்சர் இஸ் காடு. ஏன்னா ஷெல்லி கடவுளை அவனுக்கு பார்த்துருக்கோம். நீங்கள் ஷெல்லியினுடைய பயோகிராஃபி படிச்சிங்கன்னா தெரியும். அவன் சின்ன காலேஜ்லேயே கடவுளுக்கு எதிராக அவன் குரல் கொடுத்தானு காலேஜை விட்டு அவனை தூக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஆள். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேச்சருங்கிறது என்ன? இட் இஸ் அன்எண்டிங் லவ், முடிவற்ற அன்பு. அந்த முடிவற்ற அன்புங்கிறது தான் நெவர் வியரீடு லவ். அந்த அன்எண்டிங் லவ், அந்த அன்எண்டிங் முடிவற்ற அன்பு என்கின்ற அந்த ஸ்பிரிட் தான் ரூல்ஸ் த வேர்ல்ட். இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறது. இந்த உலகத்தை முடிவற்ற அன்பு. அதனால தான் அன்பே கடவுள், அன்பே தெய்வம். இது எல்லாத்துலேயும் சொல்லுவோம். லவ் இஸ் கிரைஸ்ட், லவ் இஸ் காட்,
லவ் இஸ் சிவா எல்லாம் சொல்றாங்க. which builds the world with never wearied love, sustains it beneath and kindles it above. Sustains it from beneath, கீழே. இந்த பூமியில அன்எண்டிங் லவ் நிலைத்து நிற்கிறது. and kindles it above, above மேல சொர்க்கத்துல. it kindles அந்த அன்எண்டிங் லவ். அந்த அன்எண்டிங் லவ்ங்கிறது மேலே கிண்டில் தூண்டப்படுகிறது, அப்படின்னா ஒளிரப்படுகிறது. ஹெவனில் கடவுளிலிருந்து மேலே உலகத்தில் இருக்கிற ஹெவனில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் கிண்டில்ஸ் வித் லவ், கிண்டில்ஸ் வித் அன்எண்டிங் லவ். ஆனால் அந்த பூமியில் அன்எண்டிங் லவ் இருக்குன்னு தெரியும், ஆனால் இட் சஸ்டைன்ஸ். அது லவ்வே இல்லாமல் இருக்கும், அப்பப்போ அப்படியே இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஆனால் இது முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் யாருமே அதை கடைபிடிக்க மாட்டாங்க. எல்லார் மீதும் அன்பு செலுத்தணும்னு எல்லாருக்கும் தெரியும், எல்லா புத்தகங்களும் அதான் எழுதுது, சினிமா எடுக்கிறவன் அதை தான் எடுக்கிறான், எல்லாம் அப்படின்னு தெரியும். ஆனால் எத்தனை பேர் நம்ம அன்போடு எல்லாரோடையும் இருக்கோம்? அப்போ இட் சஸ்டைன்ஸ் இன் தி வேர்ல்டு, இந்த பூமியில் அந்த பாடம் சொல்லித்தரப்படுகிறது. ஆனால் இட் வீல்ஸ் இட் ஸ்பிரிட்ஸ் இன் ஹெவன், sustains it from beneath and kindles it above. ஹெவன்ல கிண்டில் அப்படியே தூண்டிவிடப்பட்டு பிரகாசத்து கொண்டிருக்கிறது ஹெவன்ல. ஆனால் பூமியில் இட் சஸ்டைன்ஸ், தி அன்எண்டிங் லவ் இட் சஸ்டைன்ஸ் beneath and kindles it above என்று 42nd ஸ்டான்ஸா முடிக்கிறார். இன்னும் 2 வீடியோ, ஒரு வீடியோவில் 7 ஸ்டான்ஸா, இன்னொரு கடைசி வீடியோவில் 6 ஸ்டான்ஸா. இதோட ஆடனைஸ் முடியும். தேங்க்யூ.